Good morning students, I am MRK. Today class 10th Maths chapter 8 statistics and probability exercise 8.4 9th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா 3 காயின்ஸ் வந்து அன்பயஸ்டு காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணியிருக்கு ஒரு தடவை. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 3 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா என்னென்ன விழுகும் அப்படின்னு நம்ம எழுதணும். இது எழுதையில் சிம்பிளாக எழுது. ஃபஸ்ட்டு 2 காயின்ஸுக்குள்ளதை எழுதிடு. ஹச் எழுது. அப்போ தான் சிம்பிளாக எழுதுறக்காண்டி எழுதுகிறேன். ஹச்டி டிஹெச் டிடி அப்படின்னு எழுதிட்டு கீழே ஒன்ஸ் அதே மாதிரி எழுதிக்கடா தம்பி. ஹச்ஹெச் ஹச்டி டிஹெச் டிடின்னு எழுதிட்டு மேலே ஃபுல்லாக ஹச் சேர்த்துரு. கீழே ஃபுல்லாக டி சேர்த்துரு. மேலே ஃபுல்லாக ஹச் சேர்த்துட்டு கீழே ஃபுல்லாக என்ன சேர்த்துடணும்? டி சேர்க்கணும். அது ரூலு, வேற ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்ம இது பண்ணுறக்காண்டி நீ வாட்டில் ஹச்சு டிடின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. அதுக்காண்டி சொல்கிறேன். 2க்கு உள்ளதை எழுதிட்டு மேலே ஃபுல்லாக ஹச்சு சேரு, கீழே ஃபுல்லாக என்ன சேர்த்துக்க? டிஎஸ் சேர்த்துக்க. அவ்வளோதான். இப்போ வந்துடும். என்ஆஃப்எஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வரும். என்ஆஃப்எஸ் என்ன வந்துடும்? 8 வந்துடும். ரைட்டு. இப்போ அது 6க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் 6க்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அடிஷன் தியரத்தை அப்ளை பண்ணணும். 6ன்னு வந்துட்டாலே அடிஷன் தியரம் தான், மறந்து விடாதே. ஓகே, குட். அட்மோஸ்ட் 2 டைல் ஒன்று எனக்கு சொல்லிட்டேன் உன்ட்ட. அட்மோஸ்ட் அதிகபட்சம் 2 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அது கீழே என்ன இருக்கும்? 1 இருக்கும், 0 இருக்கும். அதுதான் என் அர்த்தம். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. லெட்டு, ஏன்னா இந்த மாதிரி கணக்கு மிஸ்டேக் ஆயிரும். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்னது? அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 டெய்ல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன்னு எழுதணும் அப்படின்னா தம்பி அதிகபட்சம் 2 பூடா. அப்போ பூ இல்லாமல் ஒன்றுனா எல்லாமே என்ன விழுகும்? தலை விழுகும். அடுத்து ஒரு பூ உள்ளது, 2 பூ உள்ளதுன்னு எழுதலாம்ல. அப்போ அதை எடுத்து எழுதலாம். ஹச்டிஹெச் சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்துக்கோ, மேலே இருக்குல்ல, அதில் பார்த்து தான் எழுதுகிறேன். இதை எழுதலாம் செகண்ட் உள்ளதை. அடுத்து டிஹெச்ஹெச்சும் எழுதலாம்ல. ஏன் எழுதலாம்னா ஒரு பூ தானே அது. டிஹெச்ஹெச்சுன்றதையும் என்ன செய்யலாம்? எழுதலாம். எங்கே இருக்குது? இந்த உனக்கு வந்து இதையும் எழுதலாம், இதுலேயும் ஒரு 2 பூ இருக்குது எழுதலாம். இதில் ஒரு பூ இருக்குது எழுதலாம். இதில் 2 பூ இருக்குது எழுதலாம். இதில் 2 பூ இருக்குது எழுதலாம். இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. ஏன்னா நமக்கு அதிகபட்சம் எத்தனை பூ? 2 பூ தான். அப்போ 0 பூ, 1 பூ, 2 பூ. 0 பூனா அக்காண்டி 0 பூன்னு எழுத முடியாது. அதில் எல்லாமே தலை விழுந்துருக்குன்னு அர்த்தம். அதை தான் எடுத்து எழுதிருக்கேன். அப்போ லாஸ்ட் ஒன்றை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டக்குன்னு காய் பண்ணிடு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். டிஹெச்ஹெச் டிடிஹெச். அடுத்து என்ன தம்பி? ஹச் டி. அடுத்து ஹச்டிடி. குட். அடுத்து டிஹெச்டி. வெரி குட். அவ்வளோதான்டா தம்பி. இது வந்து ப்ளஸ் மாதிரி தெரியுது, பார்த்து போட்டுக்க. ரைட். என்ஆஃப்ஏ அந்த ஒன்று மட்டும் தான் விட்டு எழுதணும். அப்போ எத்தனை வந்துடும்? 7 வந்துடும். அப்போ பி ஆஃப் ஏ எழுதினோம்னா என்ஆஃப்ஏ பை என்ன வந்துடும்? என்ஆஃப்எஸ் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். அப்போ 7 பை என்ன வந்துடும்? 8. அடுத்து லெட் பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் 2 ஹெட்டுன்னு கொடுத்துருக்கு. குறைஞ்சபட்சம் 2 அப்படின்னா அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2வும் 2க்கு மேலே 3. சரியா? அட்லீஸ்ட் என்னது? 2 அப்படின்னா 2க்கு மேலேயும் சொல்லணும். குறைஞ்சபட்சம் 2 ஹெட்டு. அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 ஹெட்டு அப்படின்னா 2 ஹெட்டு எழுதலாம், 3 ஹெட்டு எழுதலாம். அப்போ 2 ஹெட் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னு எழுதிக்கேன். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னு எழுதிக்க. 2 ஹெட்ஸ். ரைட். இப்போ நான் இங்கே எழுதையில் பார்த்து எழுதிக்க. பி ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதணும். 2 ஹெட் எழுதணும், 3 ஹெட் எழுதணும். 2 ஹெட் 3 ஹெட்டுனா ஃபஸ்ட்டில் உள்ளதை எழுதிடலாம்ல. ஹச் எல்லாமே இதில் தான் பார்த்து எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸில் தான் பார்த்து நீ எழுதணும். அதை பார்த்துக்கோ. வேறு எங்கிட்டையும் கண்ணு கொண்டு போயிடாத. இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இதில் தான் எல்லாத்தையுமே நீ பார்த்து எழுதணும். இந்த கேட்டுக்கு ஈவெண்ட்டு ஃபுல்லாக. அப்போ 2 ஹெச் எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எழுதலாம் ஹச்டிஹெச் எழுதிடலாம். அடுத்து டிஹெச்ஹெச் எழுதலாம் 2 ஹெச்னால. அடுத்து டிடிஹெச் எழுத முடியாது, அது 1 ஹெச் அப்படின்றனால. அடுத்து ஹச்ஹெச்டி எழுதலாம் 2 ஹெச் அப்படின்றனால. அடுத்து ஹச்டிடி எழுத முடியாது, இதுவும் எழுத முடியாது.
இதுவும் எழுத முடியாது. அவ்வளோதான். 2H 3H எழுதலாம். அதுதான் அப்படி எழுதி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த எழுதியிருக்கேன் பார்த்தியா, இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். 2 2க்கு மேலே 3. அப்போ 0 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, அப்படி அர்த்தம். அப்போ n ஆஃப் பி குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோ. டிஸ்கஸ் பண்ணு பசங்களோட, இல்லைன்னா சாரிகிட்ட கேளு. எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 இருக்குது. அப்போ P ஆஃப் B ஈக்குவல் டு n ஆஃப் B பை n ஆஃப் S. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், n ஆஃப் S. வெரி குட். அப்போ n ஆஃப் B வந்து 4 பை 8 அப்படின்னு அர்த்தம். இப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கண்டா தம்பி, ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்து செட் லாங்குவேஜ் தான். ரெண்டில் எல்லாம் கவனிச்சு பாரு. இந்த இது இருக்குது, ஹச்சு கச்சு கச்சிச்சு இருக்குது, இங்கேயும் ஹச்சு கச்சு கச்சு கச்சிச்சு இருக்குது. ரைட்டு. அடுத்து என்னடா இருக்குது? HTH இருக்குது, HTH இருக்குது, THH இருக்குது, THH இருக்குது, 3மே இருக்குது. HHT இருக்குது, HHT இருக்குது. அப்போ இதில் உள்ள எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நான் எழுதுகிறேன் H 3H HTH அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து THHன்னு இருக்குது. காமனாக எடுத்து எழுதுகிறேன். அவ்வளோ ரெண்டுலேயும் பார்த்து 2 செட்டையும் கம்பேர் பண்ணி செட் லாங்குவேஜில் படிப்போம்ல, காமன்னா இன்டர்செக்ஷன் தான். இந்த இன்டர்செக்ஷனை பார்த்து எழுதுகிறேன். இது கவுண்டிங் எழுதியில் மட்டும்தான் n ஆஃப்னு போடணும். கவுண்டிங் பண்ண எழுதான். எத்தனை இருக்குது? 4. அப்போ P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B எழுதையில் n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பை n ஆஃப் S அப்படின்னு அர்த்தம். n ஆஃப் S அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் 4 பை 8 தான். இப்போ அடிஷன் தியரம் நீ அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஆறுன்ற சம்மு ஃபுல்லாக P ஆஃப் A யூனியன் B is equal to P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று 7 by 8, செகண்ட் ஒன் 4 by 8, தேர்ட் ஒன் 4 by 8. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ஆன்சர் மிச்சம் என்ன இருக்குது? 7 by 8. ஓகே, குட் சம். நான் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அட்லீஸ்ட்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன? அட்மோஸ்ட்ன்றது அதிகபட்சம். அதிகபட்சமாக ஹைட்டாக நிற்கிது. அப்போ கீழே தான் பார்க்கணும். 0 1 2 அப்படின்னு. அட்லீஸ்ட் அப்படின்னா கீழே இருக்குன்னு அர்த்தம். அப்போ கீழேருந்து மேலே பார்க்கணும். 2 2க்கு மேலே 3 வரைக்கும் தான் ஹெட் விடுவோம். சரியா சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ.